வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருந்த குஷ்பு அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. ஏங்க இப்படி திடீர்னு ராஜினாமா செய்திருக்கிறீங்க அப்படின்னு செய்தியாளர் ஒருவர் கேட்டார். அந்த கேள்விக்கு குஷ்பு அவர்கள் சொன்ன ஒரு பதில், இல்லைங்க, எனக்கு அரசியலில் அதிகமான ஈடுபாடு இருக்குது. அரசியல் பயணங்களில் நான் மேற்கொள்வதற்கு நிறைய எங்கிட்ட பேச்சு திறமை இருக்குது, நிறைய திறமைகள் இருக்குது. தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற அந்த காரணத்தினால அரசியலில் என்னால் முழுமையாக ஈடுபட முடியல. ஆனால் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ நட்டா அவர்களோ எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக அந்த பதவி எனக்கு கொடுத்தாங்க. அந்த பதவியின் மூலியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு எங்கிட்ட கொடுத்தாங்க. அந்த பொறுப்பை நல்லபடியாக நான் செய்து முடிச்சிருக்கிறேன். இருந்தாலும் சமூக வலைதளத்தில் குஷ்பு மீது நிறைய ஒரு விமர்சனம் இருக்குது. நிறைய அநீதிகள் நடந்தது, பெண்களுக்கு எதிரான பிரச்சனை நடந்தது. ஆனால் குஷ்பு தேசிய மகளிர் ஆணையத்தில் இருந்தாலும் அதிக அளவில் குரல் கொடுத்து பேசலை அப்படிங்கிற விமர்சனம் சமூக வலைதளத்தில் இருக்குது. இருந்தாலும் குஷ்பு அவர்களுடைய அதிரடியான இந்த ராஜினாமா எதற்காக அப்படின்னு பார்த்தா, வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. இல்லை அமைச்சரவையில் ஒரு இடம் கிடைக்கதா அப்படின்னும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். குஷ்பு அவர்கள் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தது எனக்கு வேறு எந்த காரணமும் இல்லைங்க. அரசியலில் முழுமையாக நான் ஈடுபட நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசணும், மக்கள்கிட்ட நிறைய பயணம் பண்ணணும், அரசியல் விவாதங்களில் நான் கலந்துக்கணும், தொலைக்காட்சி விவாதங்களில் நான் கலந்துக்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குதுங்க. ஒரு பொறுப்பில் போயிட்டு அங்கேயே நான் முடங்கி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த பதவியை நான் ராஜினாமா செய்திருக்கிறேன். இது வேறு எந்த காரணமும் இல்லை. செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்டார், ஒருவேளை உங்களுக்கு மத்திய அமைச்சரவை பதவியில் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறாங்களா, இல்லை வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக இப்போ இந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி வைத்தபோது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் எதையும் எதிர்பார்த்து எந்த விஷயம் நான் செய்கிறது இல்லைங்க. நான் என் கடமை செய்கிறேன். அரசியலில் நிறைய விஷயங்கள் செய்ய துடித்து கொண்டிருக்கிறேன். அந்த வாய்ப்பு அரசியலில் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதைத்தான் செய்ய வந்திருக்கிறதுனால தான் அந்த பதவியை நான் ராஜினாமா செய்திருக்கிறேன். கமலாலயம் வந்தது 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்தேன். அப்படி இருக்கின்ற போது எனக்கு அண்ணாமலை ஒரு ஆண்டுக்கு அப்புறம் அண்ணாமலை நேரில் இன்றைக்கி தான் சந்திக்கிறேன். அரசியலில் நான் நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்குது. நிறைய அரசியல் பிரச்சனைகள் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு நிறைய எனக்கு வாய்ப்பு மோடி அவர்களும் அமித்ஷாவும் வழங்கியிருக்கிறாங்க. அந்த பொறுப்பை நான் நிறைய செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதனால தான் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்திருக்கிறேன். வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்போ இல்லை ராஜினாமா செய்தால் எனக்கு அமைச்சர் பதவி இடம் கொடுப்பார்களோ, அல்லது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களோ அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லைங்க. தற்போது அரசியலில் முழுமையாக ஈடுபட நினைக்கிறேன். அதற்காகத்தான் இந்த பதவியை நான் ராஜினாமா செய்திருக்கிறேன் அப்படின்னு குஷ்பு அவர்கள் தெரிவிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், எது வேணாலும் நடக்கும். பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுப்பிலிருந்து ரிசைன் பண்ணுறாங்க, ராஜினாமா செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த உயர் பொறுப்பு காத்துக்கிட்டு இருக்குதுன்னு தான் அர்த்தம். பொறுத்திருந்து பார்க்கலாம். குஷ்பு அவர்கள் அமைச்சரவையில் இடம்பிடிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது, ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.